வெல்கம் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒவ்வொரு நாளுமே மருத்துவம் சார்ந்த பலவித கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தபடியே கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க நிறைய கேள்விகளை கேட்டு பயனடையலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444596444. இன்னைக்கு மருத்துவம் சார்ந்த பலவிதமான கேள்விக்கு பதில் அளிக்கிறதுக்காக சிறப்பு துறையை சார்ந்தவர்கள் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். மிஸ்ஸஸ் ராதிகா, ஸ்பெஷல் எஜுகேட்டர். டாக்டர் அபிராமி, மகப்பேறு மற்றும் பெண்கள் நல செவிலியர். மிஸ்டர் தினேஷ், clinical psychologist. Mr. Ganapati Shankar, occupational therapist. Dr. Balakrishnan, ENT surgeon and audiologist. Mrs. Bharati, physiotherapist. இவங்க 6 பேர்கிட்டயுமே மருத்துவம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை கேட்டு நீங்க பயனடையலாம். ஸ்டார்ட் ஃப்ரம் ராதிகா மேம். மேம், பொதுவாக வந்துட்டு ஸ்பெஷல் சைல்டு நம்ம எப்படிலாம் பராமரிக்கணுன்றதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. பொதுவாக பெற்றோர்கள் வந்துட்டு ஒரு கவனத்தோட இருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்பெஷல் சைல்டோட அக்கா இல்லைன்னா தம்பி அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் குறிப்பாக ஒரு கவனம் தேவை. ஸோ அவங்க 2 பேரும் எப்படி மேனேஜ் பண்ணுறது, இல்லைன்னா அவங்களோட சிப்ளிங்ஸ்க்கு நம்ம என்ன அட்வைஸ் கொடுக்கலாம்? கண்டிப்பாக இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு குழந்தை சிறப்பு குழந்தையாக இருக்குது, இன்னொரு குழந்தை நார்மல் சைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 குழந்தைக்கிட்டே பிஹேவியர் மாறிடுமோன்னு பெற்றோர்களுக்கு ஒரு தயக்கம், பயம், இது எல்லாமே இருக்குது. நிறைய பேர் கேட்குற கேள்வி அதுதான். அது ஒரு பயப்படுறதுக்கோ இல்லை இவங்களுடைய ஹேபிட் அவங்களுக்கு வந்துருமோன்றது பயப்பட வேண்டாம். நல்ல ஒரு பயிற்சியாளர் அப்படின்னு யாருன்னு கேட்டால் சிப்ளிங் மட்டும்தான். அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். வீட்டில் இருந்தே கொண்டு வர ஒரு தெரப்பிஸ்ட் அவங்க தான். அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா தெரப்பிஸ்ட்டும் ஸ்பெஷலாக தேடிட்டு போகிறோம். அவங்கக்கிட்ட நிறைய ஒர்க் அவங்க மூலயமா நீங்கள் நடத்தலாம். பெற்றோர்கள் பயப்படாமல் முதல்ல அவங்களுக்குள்ளே எந்த குழந்தை பெருசோ இல்லை அவங்களுடைய இளையவர்களோ அவர்களுக்கு நீங்கள் முதல்ல தனியாக புரிய வைக்கணும். ஏன்னா 2 பேரும் இந்த குழந்தைக்கும் தெரியாது, போட்டி போடணும், அவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் தரீங்க அப்படின்றது மன உளைச்சல் ஆகிடக்கூடாது இந்த குழந்தையும். ஸோ நம்ம புரிகிற குழந்தைக்கு முதல்ல புரிய வச்சுட்டு புரியாத அந்த குழந்தைக்கு கொஞ்சம் மெதுவாக புரியணும் இல்லையா? அதனால் இவங்களுக்கு சிப்ளிங் ஒர்க்கை நீங்கள் நிறைய ஒரு அட்டவணை மூலயமா அவங்களுக்கு போட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரலையும் நீங்கள் அக்கா கூட ஒர்க் பண்ணணும். இப்போது நீங்கள் கலர் பண்ணும்போது அக்காவுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் படிக்கும்போது ஃப்ளாஷ் கார்டு மூலயமா அக்காவுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தம்பிக்கோ அக்காவோ அவங்க கூட யார் இருக்காங்களோ. இது ரொம்ப பெஸ்ட்டு ஒரு தெரப்பி. இதை பண்ணிங்கனாவே பாதி ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகிடும். இதுக்கு நீங்கள் வழிவகுத்து தரணும். இந்த குழந்தையும் மன உளைச்சல் இல்லாமல், இப்போ நம்ம நினைப்போம் இது நார்மல் குழந்தை, இது வளர்ந்துடும் பரவாயில்ல, இந்த ஒரு சிறப்பு குழந்தைய மட்டும் நம்ம அக்கறையை காட்டுறது அப்படின்போது அவங்க ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுவாங்க. அவங்களையே ஃபஸ்ட்டு பார்க்கணும். அவங்கக்கிட்ட நம்ம எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பாங்க. இது எதிர்காலத்திற்கு ரொம்ப முக்கிய அவசியம். ஏன்னா நம்ம பாதுகாப்பு, நம்ம குழந்தை எதிர்காலத்தில் யார் நல்லா பார்த்துக்க முடியும்னா அவங்களுடைய உடன்பிறப்புகளால் மட்டுமே. அது இப்போதுலேருந்தே வளர்த்துக்கிற ஒரு நல்ல பயிற்சியாக நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஒரு நல்லதொரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் குழந்தை நார்மலாக இருக்காங்க, 2வது குழந்தை இல்லை கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டாக இருக்காங்கன்னு அந்த முதல் குழந்தைக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணும். இல்லை ஒரு இளைய குழந்தை நல்லா இருக்காங்கனாலும் அவங்களுக்கும் நம்ம ஸ்பெஷலாக கூப்பிட்டு இது மாதிரி உன்னோட சிஸ்டர் இருக்காங்க, இது மாதிரி உன் பிரதர் இருக்காங்கன்னு சொல்ல வேண்டியது மிகவும் அவசியமான விஷயமா இருக்குது பெற்றோர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். முதல் நேர் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் திருவண்ணாமலையிலேருந்து ரஞ்சிதா பேசுகிறேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? நான் மகப்பேறு செவிலியர் கிட்ட பேசணும். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் அபிராமி இருக்காங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு 6 மாசம் முடிஞ்சு 7 மாசம் ஆகுது, கன்சீவா இருக்கேன். ஓகே. குழந்தை உக்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஓ, ஸ்கேன்லையா? ஸ்கேன்ல. அதனால ஏதாவது ப்ராப்ளம் ஆகுங்களா? இல்ல, உட்காந்துட்டு இருக்கிறது அப்படின்னா யூஸ்வலா பிரசன்டேஷன், அதாவது கீழே பட்டெக்ஸ் பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா அதை தான் உட்காந்துட்டு இருக்கிறதுன்னு வாங்க. யூஸ்வலா தலை தான் கீழே இருக்கணும், சரிங்களா? தலை கீழே இருந்தா நான் சுகப்பிரசவத்துக்கு 100% நமக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ உட்காந்துட்டு இருக்குதுன்னா பட்டெக்ஸ் கீழே பிரசன்ட் ஆயிருக்குதுன்றது அர்த்தம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அது என்ன சொல்றது, உங்களுக்கு பெல்விஸ், அதாவது உங்களோட இடுப்பு எலும்பு கொஞ்சம் நார்மலா இருந்துச்சு, நீங்கள் நல்ல ஒரு நார்மலான ஹைட்டில் இருக்கிறீங்கன்னா நார்மல் டெலிவரியும் பாசிபிள், இல்லைனா சிசேரியன் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அது ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது. மற்றபடி ஸ்கேனில் எல்லாம் நார்மலாக தானே இருக்குது குழந்தையோட வளர்ச்சி எல்லாம். ஹலோ, குழந்தை தான் உட்காந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது என்ன சிசேரியன் பண்ணுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குழந்தை அப்போ திரும்பாதுங்களா? இப்போ 7 மாதம் தானே, 7 மாதம் ஆயிடுச்சு இல்லைங்களா? குழந்தையோட வெயிட் ரொம்ப, குழந்தையோட வெயிட் எவ்வளோ இருக்குது ஸ்கேனில்? அது தெரியலைங்க டாக்டர். அது நீங்க பேஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் என்ன சொல்றது, வெயிட் கொஞ்சம் கம்மியா இருந்ததுன்னா அந்த திரும்ப சான்சஸ் ஆர் தேர். ஆனா இப்போ வெயிட் கொஞ்சம் நார்மலான வெயிட்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்புறது கொஞ்சம் கஷ்டம். அது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க சரிங்க, பயப்படாதீங்க, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
ஓகேம்மா, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 7 மாதம் தான் ஆயிருக்கு. குழந்தை திரும்பறதுக்கான சான்சஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து பேசலாம். மிஸ்டர் தினேஷ் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. நம்ம நிகழ்ச்சிக்கே பல பேர் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி நான் ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருக்கேன்னு சொல்லும்போது நீங்களே சொல்வீங்க டிப்ரெஷன் நீங்களே முடிவு பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்துட்டு இருக்க பல நேர்களுக்கு ரொம்ப சோகமாக இருந்தாலும் டிப்ரெஷன் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ வாட் இஸ் டிப்ரெஷன்? அதை பற்றி ஒரு டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியுமா? தாராளமாக. இப்போது டிப்ரெஷன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லார் வாயிலிருந்தும் வருது. ஸ்கூல் பசங்கள்லேருந்து வயசானவங்க 70 வயசு 75 வயசு ஆளுங்க கிட்டேருந்து கூட அந்த வார்த்தை வருது. என்ன அப்படின்னா, எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாமில் சரியாக மார்க் வாங்கலை, நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகல, என்னை டீச்சர் திட்டாங்க, ஐ எம் ஸோ டிப்ரெஸ்டு. அப்புறமா நான் எனக்கு இந்த வேலையை இன்றைக்கி செய்யணும், ஆனால் செய்ய முடியல, எனக்கு உடனே டிப்ரெஷன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஆக்சுவலாக டிப்ரெஷன் கிடையாது. அது ஒரு கிளினிக்கல் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வாரம் ப்ரிவைலிங்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கே வந்து ஒரு காயம் படுதோ, இல்லை எனக்கே வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒன்று எடுத்துகிற. ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் ஒரு ப்ரெசன்டேஷனை ஒழுங்காக பண்ண முடியல. இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது, எனக்கு மன வருத்தம் வருது. ஆனால் அது 2 வாரம் ப்ரிவைலிங்காக ஆகுதா அப்படின்றது தான் விஷயம். அந்த 2 வாரம் ப்ரிவைலிங்காக இருந்தால் மட்டும்தான் அது ஒரு கிளினிக்கல் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு டயக்னோசிஸ்க்கு கொண்டு வர முடியும். அதுக்கு முன்னாடி வந்து மனச்சோர்வு வர்றதுன்றது நார்மலான விஷயம். ஏன்னா இப்போ எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது நான் சந்தோஷமாக இருக்க முடியாது, நான் கவலைப்பட்டு தான் ஆகணும். அது வந்து ஒரு நார்மலான ப்ரெசன்டேஷன். சரிங்களா? சரி, இப்போ டிப்ரெஷனில் என்ன ப்ரெசன்டேஷன் ப்ரிவைலிங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, தூக்கம் சரியாக வராது, இல்லை தூக்கம் சுத்தமாக வரவே இல்லை, இல்லை நான் படுத்தேன் தூக்கத்துலேருந்து அலறி எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா படுக்கிறேன், காலையில் யூஸ்வலாக நான் 6 மணிக்கு தான் எந்திரிப்பேன், ஒரு 1 மணி நேரம் முன்னாடியே எழுந்திரிடுறேன், அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. உடம்புல பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் என்னால் காரணம் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பெயின் கில்லர் வந்து டாக்டரை பார்ப்பாங்க, இல்லை டாக்டரை பார்க்காம அவங்களே பாப்பின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அனல்ஜெசிக் டேப்லெட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களே மெடிக்கல் ஷாப் போவாங்க, வாங்கி போட்டுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இது இருக்குன்னா, சுத்தமாக பசி இல்லை, பசி எடுத்தாலும் என்னால் சாப்பிட முடியல அப்படின்ற கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால் முழுங்க முடியலன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு பால் உருள்ற மாதிரி இருக்குன்னு, ஆனால் பால் இல்லை, பட் இங்கேருந்து ஒரு பால் உருள்ற மாதிரி இருக்குது, என்னால் அதிகமாக பேச முடியல அப்படின்வாங்க. அப்புறமா யூஸ்வலாக இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி, அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு டிவி சீரியல் பார்க்குறதோ, குழந்தைங்க கிட்ட பேசுகிறதோ, இல்லை அவங்களோட வேலையை அவங்க பார்த்துக்கிறதோ, அவங்க சமையல் செய்கிறது, தோட்ட வேலை, அவங்களுக்கு பிடிச்சமான விஷயம். நான் ஒரு நாளைக்கு 2 சினிமா பார்ப்பேன், 2 சீரியல் பார்ப்பேன், இது எல்லாத்தையும் ரெகுலராக பார்ப்பாங்க. ஆனால் இப்போ இந்த 2 வாரத்தில் ஒரு கணிசமான அளவு குறைஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சுத்தமாக, நான் முன்னாடிலாம் எல்லாம் என்ஜாய் பண்ணுவேன், என்னால் என்ஜாய் பண்ண முடியல. சுற்றி 10 பேர் இருந்தாலும் என்னால் அதை ஃபீல் பண்ண முடியல, நான் தனிமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் முதல்ல டிப்ரெஷனுக்கு காரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் எந்த விதமான வேலையிலையும் ஒரு ஈடுபாடு வராது, உடம்பு வலி, உடம்பு உபாதைகள், இது எல்லாமே ஒரு ப்ரிவேலிங் ஃபேக்டர் தான் இந்த டிப்ரெஷனுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறது. இதில் மைல்டு, மாட்ரேட், சிவியர்னு சொல்லுவாங்க. சிவியர்னு போகும்போது தான் தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக வர ஆரம்பிக்கும். மாடரேட்டில் என்ன இருக்கும், மைல்ட்லேயும் இருக்கும், மாடரேட்லேயும் இருக்கும், விடாமல் அழுதுகிட்டே இருப்பாங்க. சிவியர்லேயும் இருக்கும், அழுகிறது என்னோட கவலையை வெளியில் சொல்கிறேன், யாராலையும் புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். சிவியர் கேசஸில் தற்கொலை எண்ணங்கள் மைல்டுலேயும் மாடரேட்லேயும் தற்கொலை எண்ணங்கள் வரும். இப்போ மைல்டு பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கவுன்சிலிங்கோ, இல்லை ஒரு சின்ன ஒரு சிபிடி செஷன், காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பினோ, அதுலேயே நிறைய பேர் சரியாகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாடரேட்டுக்கும் சிவியருக்கும் கண்டிப்பாக ஒரு சைக்காட்ரிஸ்ட் ப்ளஸ் ஒரு சைக்காலஜிஸ்டோட அணுகுமுறை கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஓகே, பல பேர் டிப்ரெஷன், கொஞ்சம் மனச்சோர்வு இருந்தாலும் நான் டிப்ரெஸ்டாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. டிப்ரெஷன் என்ற வார்த்தையை நீங்கள் எப்போ பயன்படுத்தலாம்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் உங்களுக்கு மனச்சோர்வு ப்ரிவைல் ஆகுது, அப்படி இல்லை சார் சொன்ன மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் இருக்குன்னா தான் உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குது, நீங்கள் உடனே ஒரு சைக்காலஜிஸ்ட்டை மீட் பண்ண வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். ஹலோ மேம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? இங்கே கால் பண்ணுறீங்க? என் பேர் கவிதா, நாங்கள் திருத்தங்கல்லேருந்து பேசுகிறோம். ஓகே கவிதா, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு வந்து நஞ்சு கீழே இறங்கிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் அபிராமி இருக்காங்க, மகப்பேறு பெண்கள் நல செவிலியர். சொல்லுங்கம்மா, ஸ்கேன்ல சொல்லியிருக்காங்களா பார்த்துட்டு? மேம், எனக்கு டேட் வந்து 29ஆம் தேதி கொடுத்துருக்காங்க, வர 29ஆம் தேதி. சரி, எனக்கு வந்து நஞ்சு கீழே இறங்கிருக்கு. அது வந்து இல்லாம பிள்ளை வந்து மாலை சுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் அந்த தொப்புள் கொடி இருக்கு இல்லைங்களா, அதுதான் கழுத்தை சுத்தி இருக்கு அப்படின்னுவாங்க. அது கீழே இறங்கி இருக்குது அப்படின்னுவாங்க. குழந்தையோட அந்த ஹார்ட் ரேட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க? அதெல்லாம் நல்லா இருக்கா மேம், வெயிட் வந்து 2.5 கிலோ இருக்கு. அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. நீங்க டாக்டர் கிட்ட ரெகுலரா செக்அப் போறீங்க இல்லைங்களா? போயிட்டு தான் மேம் இருக்கு. ஆனா வரும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. என்னங்க?
ஆபரேஷன் பண்ண ஆமா, ஏன்னா நஞ்சு வந்து இப்ப நஞ்சு வந்து கீழே இருக்கு இல்லைங்களா, தலைக்கு முன்னாடி அந்த நஞ்சு வந்திருக்கு. அப்போ வந்து குழந்தை இறங்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த நஞ்சு கொடியை பிரஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, அழுத்துதுன்னு வச்சுக்கோங்க, குழந்தையோட இதய துடிப்புல பாதிப்பு ஏற்படும். ஸோ நார்மல் டெலிவரிக்கு அங்க வந்து சான்ஸ் ரொம்ப கம்மி. சிசேரியன் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா அந்த ப்ரெஷர் இருக்காது அந்த நஞ்சுல. ஸோ அதனால குழந்தைய வந்து எந்த பாதிப்பும் இல்லாம நம்ம எடுத்துட முடியும். அதனால சிசேரியன் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. நார்மல் போகும்போது உங்களுக்கு ரிஸ்க் அதுல ஜாஸ்தி. ஏன்னா நஞ்சு அந்த தலைக்கு முன்பகுதி இருக்கு, தலை தான் முதல்ல இறங்கும் இல்லைங்களா, இறங்கும்போது அந்த நஞ்சை பிரஸ் பண்ணும்போது அந்த நஞ்சு கொடி வழியா தான் குழந்தைக்கு வந்து எல்லாமே வந்து சப்ளை ஆகுது அம்மா கிட்ட இருந்து இல்லைங்களா. அப்ப என்ன ஆகும்னா அந்த ஹார்ட் ரேட் வந்து கம்மியாகும், குழந்தை வந்து பாதிக்கப்படும். அதை தடுக்கிறதுக்காக தான் சிசேரியன் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. நீங்க பயப்பட தேவையில்லை, சரிங்களா? ஆமா ஆமா, ஏன்னா நஞ்சு வந்து அது கரெக்டா அது தலைக்கு முன்னாடி அது பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து சிசேரியன் பண்றது தான் நல்லது. ஓகேம்மா, சிசேரியன் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியமான விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஆர்த்தி ஃப்ரம் சென்னை. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? சைக்காட் ஸ்டாப் கிட்ட பேசலாம். சொல்லுங்கம்மா, தொடர்ந்து பேசலாமா? சொல்லுங்கம்மா. ஹலோ சார், நான் அதாவது நான் பேசுனதையே 2-3 வாட்டி பேசுற மாதிரி இருக்கு, ரொம்ப ஞாபக மறதியா இருக்கு. அதுதான் எதனா ப்ராப்ளம் இருக்குமோன்னு சம்திங், இல்ல நார்மல் தானான்னு தெரியல, அதுதான் கேக்குறேன். ஒரு வேலையில இருக்கும்போது அதை மறந்துடுறேன், இன்னொரு வேலைக்கு போயிடுறேன். அதான். என்ன வேலை பாக்குறீங்க? இல்ல வீட்டுல கூட ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். வீட்டுல கூட ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதை மறந்துடுறேன், வேற ஒரு வேலை முன்னாடி என்ன பண்றேனோ அதை மறந்துடுறேன். பேசுனது 2-3 வாட்டி பேசுற மாதிரி எனக்கு தோணுது. அதான் ப்ராப்ளம் எதனா இருக்காங்க. இல்ல யார்கிட்ட பேசுறதுமா? நீங்க யார்கிட்டயாவது பேசுறதா இல்ல வேற யாராவது உங்ககிட்ட பேசுறது? சொல்லும்போது இப்போ ஒண்ணுக்கே 2 வாட்டி சொல்றேன் அடுத்தடுத்து. சரி, உங்களுக்கு பசியில ஏதாவது மாற்றங்கள் தெரியுதா? பசி எடுக்கல? இல்ல பசிலாம் எடுக்குது டாக்டர். பசி இருக்கு. தூக்கம் நார்மலா இருக்குங்களா? தூக்கம்லாம் நல்லா இருக்கு. உங்களுக்கு ஆசைப்படுற விஷயங்கள்ல ஈடுபாடு இருக்கா? நீங்க யூசுவலா ஆசைப்பட்டு செய்யற விஷயங்கள்ல ஈடுபாடு இருக்கா? அதெல்லாம் பசங்க இருக்காங்களா? எனக்கு காதுல வந்து சவுண்ட் கேக்கும், அதனால இல்லன்னா வாய் திக்குற மாதிரி எனக்கு தோணுது, அதனால தான் கேக்கு. இல்லம்மா, காதுல சவுண்ட் கேக்குதுன்னா என்ன சவுண்ட் கேக்குதுங்க? அது ஒரு மாதிரி இறைச்சலா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா என் காதுலாம் நல்லா தான் கேக்குது, பட் ஆனா அந்த சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும் எப்பவுமே. ஒரு 10 வருஷமா கேக்குது. நான் மனக்கவலை வந்து இதை மறந்து போகிறது விஷயம் அப்படின்றத நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன டிப்ரெஷன் பற்றி. நீங்கள் காது டாக்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக பதில் சொல்லுவார். மனசு சம்மந்தமான பிரச்சனை மாதிரி தெரியலைங்க நீங்கள் சொல்கிறது. அந்த காது சவுண்டு கேட்கறதுனால கூட டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஓகேம்மா, நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி பார்க்கலாம். உங்களுக்கான விளக்கம் பிரேக்குக்கு அப்புறம் வந்துட்டு டாக்டர் பாலகிருஷ்ணன் இருக்கார், அவர் கொடுப்பாரு. நன்றி கால் பண்ணதுக்கு. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். மருத்துவம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ப்ரீவியஸ் காலர் கூட ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க, அதுக்கு தொடர்ந்து பேசலாம். டாக்டர் பாலகிருஷ்ணன் இருக்காரு, அதுக்கு ஒரு முறையான விளக்கம் சார் கொடுப்பாரு. இடைவெளிக்கு முன்னாடி ஒரு அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க, காதில் சத்தம் கேட்குது. காதில் சத்தம் கேட்குறதுல 2 வகை இருக்குது. ஒரு சத்தம்ங்கிறது யாராவது பேசுகிற மாதிரியே இருக்கும். இது வந்து மனநோய் சம்மந்தப்பட்டது. அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இங்கே இருக்கார். சில சமயங்களில், பல சமயங்களில் ஒரு சளி பிடிச்ச உடனே அடுத்த நாள் தூங்கும் பொழுதோ இல்லாட்டி பகல்லையோ கீன்னு ஒரு சத்தம் கேட்கும். கொஞ்ச நேரம் கேட்கும், நின்றுடும். மறுபடியும் கேட்கும். எச்சியை முழுங்கணும் சாப்பிடும் பொழுது அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு இதே சத்தம் கேட்கலாம். இது முழுக்க இஎன்டி சர்ஜன் சம்மந்தப்பட்டது. காது நன்றாக கேட்கும், ஆனால் அந்த ஹை ஃப்ரீக்குவன்சி கீச்சு குரலில் ஒருத்தர் பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி கேட்கும் பொழுது, அப்படி இல்லாவிட்டால் ஒரு பட்டாசு, தீபாவளியில் பட்டாசு வெடித்ததுக்கப்புறம் கேட்குறது, இது வந்து இரைச்சல்னு சொல்கிறது. இது காது கேட்கறதுன்னு சொல்கிறதில்ல. காது கேட்கும் பொழுது அதுக்கு கூடவே கேட்குறது ஒரு சத்தம். அது கண்டினியூஸாக இருக்கலாம், இல்லாட்டி டப் டுப் டப் டுப்னு கூட கேட்கலாம். ஆக்சுவலாகவே நான் டப் டுப்னு சொன்னது உங்களுக்கு வந்து இருதயம் துடிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இருதயம் துடிக்கிறது காது சுத்தமாக கேட்காத பொழுது உடம்பில் நடக்கிற மெட்டாபாலிக் சேஞ்சஸ், வளர்கிற சிதை மாற்றங்கள், இருதயம் இது பண்ணுறது,
இறைப்பையில் வந்து சாப்பாடு இங்கேருந்து அப்படி இந்த பக்கம் போகிறது, இதெல்லாம் உள்ளுக்குள்ளார நடக்கிற சத்தங்கள், வேலையோட சத்தங்கள். இந்த சத்தங்கள் வந்து காது சுத்தமாக கேட்காத பொழுது உடம்புல ப்ரொடியூஸ் ஆகிற சத்தங்கள்லாம் காதில் கேட்கும். இதுவும் ஒரு விதமான இரைச்சல் தான். இதை தவிர இரைச்சல்னு நம்ம சொல்கிறது வந்து காது நார்மலாக கேட்கும் பொழுது கூட வரும். ஹை ஃப்ரீக்குவன்சியில் நமக்கே புலன்படாமல் நமக்கு தெரிஞ்சிக்காமல் இருக்கிற காது கேளாமை, ஹை ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிற காது கேளாமை வந்து உங்களுக்கு கூடவே இந்த இரைச்சலும் கேட்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதற்கு சில சீரியஸான காரணங்கள்லாம் இருக்குது. ஒரு ரொம்ப சீரியஸ்ன்னு பார்த்தா மூளையில் கட்டி, ரொம்ப சாதாரண சீரியஸ் அப்படின்னா சளி பிடிக்கிறது. இந்த மாதிரி இருக்குதா இல்லையாங்கிறத வந்து கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். அதை தவிர சில டெஸ்ட்டுகள்லாம் பண்ணலாம். காது எப்படி தான் கேட்குது, டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸை கொடுத்து இந்தந்த சத்தங்கள், இந்தந்த ஒலிகள் எவ்வளவு உயர்த்தி பேசினா வருது, எவ்வளோ லவுடாக பேசினா வருது, எவ்வளோ குறைச்சலாக பேசினா வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பியூர் டோன் ஆடியோமெட்ரி. இது வந்து 15 நிமிஷம் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய வேலை. அதை செய்யும் பொழுது ஹை ஃப்ரீக்குவென்சியில் உங்களுக்கு வந்து டிப் இருந்தது, ஒரு ஹை ஃப்ரீக்குவென்சியில் கொஞ்சம் குறைவாக கேட்டுச்சு, அதே ஃப்ரீக்குவென்சியில் வந்து இரைச்சல் கேட்குது அப்படின்னா இதை பற்றி அதிகமாக கவலைப்பட தேவையில்லை. அப்படி இல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை, மற்ற சில நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்லாம் இருக்குது. கண்ணு துடிக்குது, கை வந்து ஒரு பக்கத்து கையோ ஒரு பக்கத்து காலோ, அல்லது ஒரு இந்த முகத்தில் உள்ள சில மசில்ஸ் வந்து பேரலைஸ் ஆகிருக்குதோ, வாதம் வந்திருக்குதோ, அப்படி கேட்கும் பொழுது உங்களுக்கு இரைச்சல் கேட்டுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் சீரியஸான சமாச்சாரம். இதற்கு இப்போ நிறைய டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது. எம்ஆர்ஐன்னு இருக்குது, சிடி ஸ்கேன் இருக்குது. இது கூடவே வந்து வேறு என்ன இருக்குது, தலைவலி இருக்கிறதா, தலை பாரம் இருக்கிறதா, இந்த வாத நோய் இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் டக்குன்னு பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இருந்துச்சுன்னா மேலே டெஸ்ட் பண்ணணும். அவ்வளோ இல்லாவிட்டால் காது எந்த ஃப்ரீக்குவென்சியில் கேட்கலையோ அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு ஒரு ஹியரிங் எய்டை மாஸ்கர்னு சொல்லுவாங்க, டினிட்டஸ் மாஸ்கர், இரைச்சலை கட்டுப்படுத்தும் ஒரு சர்க்கியூட் ஹியரிங் எய்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த மாஸ்கிங் உள்ள ஹியரிங் எய்டை போட்டால் சரியாயிடும். அப்படியும் இல்லாவிட்டால் டினிட்டஸ் ரீட்ரைனிங் தெரப்பின்னு ஒன்று இருக்குது, டிஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சத்தத்தை எப்படி இக்னோர் பண்ணுறது, அந்த சத்தத்தையும் நமக்கு பேச்சு ஒலியின் சத்தத்தையும் எப்படி வந்து அந்த அன்னப்பறவை பாலையும் தண்ணியும் சேர்த்து கொடுத்தோம்னா அந்த பாலை மட்டும் குடிச்சிட்டு தண்ணியை விட்டுருன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி நம்ம மூளையை ட்ரெயின் பண்ண முடியும். இதுதான் டினிட்டஸ் ரீட்ரைனிங் தெரப்பி, அதுவும் செய்யலாம். ஓகே சார், ஒரு முறையான விளக்கம் சார் கொடுத்துக்காரு. உங்களுக்கு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோம் மேடம். என் பேரு சுமதி மேடம், வயது 40. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது மேடம். தூக்கம் வர மாட்டேங்குது. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். மிஸ்டர் தினேஷ் இருக்காங்க. எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருக்குங்கம்மா? 6 மாதத்துக்கு முன்னாடில இருந்து தூக்கம் வர்றது இல்ல சார். எனக்கு தூக்கம் வரதில்லைன்னா என்ன ஆகுதுங்கம்மா? போறீங்க, பெட்ல படுக்கிறீங்க, அதனால தூக்கம் வரலையா? அதுக்கப்புறம் அது மாதிரி என்ன சார், வீட்டுல ஏதாவது டென்ஷன் இந்த மாதிரி இருந்தா தூக்கம் வரதில்ல. வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருக்காங்க. தூக்கம் வரலன்னா நைட்டு ஃபுல்லா தூக்கம் வரலன்னு சொல்றீங்களாம்மா? ஆமா சார், ஆமா சார். என்ன வேலை செய்றீங்க? நான் அந்த பிள்ளைங்களை ஸ்கூல்ல அனுப்பிட்டு கடை வச்சிருக்கேன் சார். கொஞ்சம் இல்ல டைம் மாத்தி எந்திரிக்கிற மாதிரி வேலை ஏதாவது செய்றீங்களாம்மா? ராத்திரி நடுராத்திரில எந்திரிச்சு வேலை செய்யணும், கடைக்கு சாமான் வந்து. ஆமா சார், அது மாதிரி செய்யிருக்கேன். என்ன கடை வச்சிருக்கீங்கம்மா? கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன். ஸ்டேஷனரி ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன் சார். ஸ்கூலுக்கு பக்கத்துல ஸ்டேஷனரி அண்ட் ஸ்நாக்ஸ் ஷாப் வச்சிருக்காங்களா? ஓகே. இல்ல யூசுவலா என்னன்னு சொல்லிடுறேன். பால் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பால் விற்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு பால் பாக்கெட் எல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணி ஃப்ரீசர்ல வைப்பாங்கம்மா. அந்த மாதிரி ஏதாவது ஸ்டோர் பண்ற பொருள் நடுநடுல எந்திரிச்சு வாங்குற வேலை இருக்குங்களா உங்களுக்கு? இல்ல சார், இல்ல சார், இல்ல சார். சரி, ஓகே. இப்போ பசி நார்மலா இருக்குங்களா? அதெல்லாம் இருக்கு சார். பசி இருக்கு, வேலையில ஈடுபாடு இருக்கு இல்லையா? ஆமா சார். வேலையில எல்லாம் ஈடுபாடு இருக்கு. தனியா இருக்கும்போது மனசு ரொம்ப கவலைப்படுறது, தனியா இருக்கணும் போல அழணுன்ற எண்ணம் வர்றது. ஆமா சார். மா கொஞ்சம் தெளிவா சத்தமா பேச முடியுமாமா? நீங்க டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. தனியா இருக்கும்போது அழுகணும்னு தோணுதுங்களாம்மா? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழுகணும்னு தோணும் சார். அழுவேன் சார். எதை நினைச்சு கவலைப்படுறீங்கம்மா?
பக்கத்துல டென்ஷன் சார், வீட்டுக்காரு வேற ஏதாவது கோவமா பேசுறது. சரி, அது எவ்வளோ நாள் இருக்குங்க? ஒரு 2 நாள் கழிச்சு சரியாயிடுதுங்களா? ஒரு நாள் 2 நாள் சண்டை வந்ததுன்னா மனசு கஷ்டம் இருக்கதாம்மா செய்யும். அதுக்கப்புறம் சரியாயிடுதுங்களா? சரியாயிரும் சார். நல்லா தூக்கம் வர்றதே இல்லை. தூக்கம் வர்றதில்லை. சரி, தூக்கத்துக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கம்மா. வீட்டில் சண்டை சச்சரவு வர்றது லைக் ஒரு நாள் 2 நாள் அந்த 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 சலசலப்புனால கொஞ்ச நேரம் தூக்கம் வராமல் இருக்குதுன்றது நார்மலான விஷயம். படுக்கும்போது ஒரே இடத்துல படுக்கணுங்கம்மா. நல்லா கேட்டுக்கங்க. படுக்கும்போது ஒரே இடத்துல ஒரே பெட்டை யூஸ் பண்ணுறது நல்லதுங்க. சரிங்களா? தூக்கம் வரல அப்படின்னா உடனே அங்கேருந்து எந்திரிச்சு வேறு வேலையை பார்க்கக்கூடாது. கொஞ்ச நேரம் இந்த வேலையை பார்த்துட்டு வரலாம், அந்த வேலை பெண்டிங் இருக்கே அப்படின்றது பண்ணவே கூடாது. அதே மாதிரி டைம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணுமா. 9 மணிக்கு படுப்பீங்க அப்படின்னா 9 மணிக்கு போய் படுத்துடணும். அதே மாதிரி காலையில் 8 மணிக்கு எந்திரிப்பீங்க அப்படின்னீங்கன்னா கரெக்டாக அந்த 5 மணிக்கு எந்திரிப்பீங்க அப்படின்னீங்கன்னா 5 மணிக்கு எந்திரிச்சுனுங்கம்மா. அதுக்கு முன்னாடி நான் இல்லை இன்னைக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்குது, இதனால் நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்றதை பண்ணக்கூடாது. இதுக்கு பேர் ஸ்லீப் டிசிப்ளின்னு சொல்லுவாங்கம்மா. 10 மணிக்கு இன்றைக்கி வேலை முடிச்சுட்டு நான் ரெகுலராக பெட்டுக்கு 10 மணிக்கு போவேன். ஆனால் இன்றைக்கி 12 மணி ஆயிடுச்சு, அதனால் காலையில் ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா சேர்ந்து தூங்குவேன். கண்டிப்பாக அது பண்ணக்கூடாது. தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பால் சேர்த்து சாப்பிட்லாம். அதில் மெலட்டோனின் அப்படின்ற ஒரு என்சைம் இருக்கும், ஹார்மோன் இருக்கும். கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இடத்துலேருந்து அது செக்ரீட் ஆகும்மா. நீங்கள் ஒரு இருட்டான பொசிஷன்லேயோ ஒரு இருட்டான பிளேஸ்லேயோ படுக்கணும். ஒரு வெளிச்சமான இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா அது செக்ரீட் ஆகாது. யூஸ்வலாக மத்தியானம் தூங்குறத கொஞ்சம் குறைச்சிங்கனாலே நைட்டு குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் நல்லா இருக்குங்கம்மா. ரொம்ப அசதியாக இருக்குன்னா கொஞ்சம் நேரம் தூங்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கு பேர் நாப்புன்னு சொல்லுவாங்க, கேட் ஸ்லீப். கொஞ்ச நேரம் தூங்கி கண் அசந்து எந்திரிக்கிறதுன்றது. சுத்தமாக பாய் போட்டு படுத்து மத்தியானம் தூங்குனீங்கன்னா நைட்டு தூக்கம் வர்றது ரொம்ப கம்மியாயிடுமா. பால் சேர்த்துக்கலாமா, வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். நைட்டு ரொம்ப ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு படுத்திங்கன்னா சரியாக தூக்கம் வராதுமா. கொஞ்ச நேரம் நடந்துட்டு படுக்கலாம். தூக்கத்துக்கு முன்னாடி காஃபி, டீ அந்த மாதிரி விஷயங்கள், புகையில அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்டுட்டு படுத்திங்கன்னா தூக்கம் வராதுங்கம்மா. ஓகேம்மா, தூக்கம் வராமைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறது தவிர அதெல்லாம் எப்படி சரிப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முறையான விளக்கம் கொடுத்துருக்காங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசிக்கொண்டு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். மருத்துவம் சார்ந்த பல விதமான விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். மிஸ்ஸஸ் பாரதி அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. பொதுவாக எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுனாலே கால் வலி வந்துடும்ன்ற ஒரு பயம் இருக்கும். மூட்டு வலி ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு மைல்டாக பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஒர்க் அவுட் என்னவா இருக்கும்? மைல்டாக பண்ணால் முதல்ல அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். முதல்ல பேஷண்ட்ஸ்க்கு அந்த முட்டி வலி எப்படி வருது, எவ்வளோ நாளாக இருக்குன்றதை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில பயிற்சிகள் நம்ம கொடுக்கணும். முட்டி எப்படி நடக்கணும், எப்படி ஏறணும், எப்படி இறங்கணும், வித் சப்போர்ட்டோட நம்ம பண்ணணும். அதுக்கு எவ்வளோ நாள் அப்படின்றது ஒரு டைம் இருக்குது, ஒரு எக்ஸசைஸ் பேட்டர்ன் இருக்குது. அதுக்குன்ட்டு 1 ஹவருக்கு ஒன்ஸ் நம்ம அதை பண்ண சொல்லணும். பேஷண்ட்க்கு எவ்வளோ நாள் பண்ணணுன்றது அவங்களோட வலி எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம பண்ணணும். ப்ளஸ் அவங்களுக்கு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லணும். ஹோம் எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும், எப்படி நடக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லி டெய்லி அவங்களுக்கு பண்ண சொல்லணும். அதுதான் எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகே, டெய்லி எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ, குட் மார்னிங் சார். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேம் நான் திண்டுக்கல்ல இருந்து கால் பண்றேன் மேம். நான் எங்க அம்மாவுக்காக கால் பண்ணிருக்கேன் மேம். இப்போ ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? மேம் ஒரு பிப்ரவரி போல எங்க அம்மாவுக்கு ரொம்ப ஏர் பெயினா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாள்ல இருந்து ஏர்ல இருந்து வாட்டரா வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் பாலகிருஷ்ணன் இருக்காரு, ENT சர்ஜன் அண்ட் ஆடியாலஜிஸ்ட். உங்க கேள்விக்கு பதிலளிப்பாரு. ஓகே. அம்மா, உங்க குழந்தைக்கு எவ்வளோமா வயசு? சார் அம்மாவுக்கு எவ்வளோமா வயசு? இப்போ 60 வயசு சார். எத்தனை நாளாக காதில் தண்ணி வந்து கொண்டு இருக்கிறது? சார் பிப்ரவரியில லைட்டா பெயின் இருக்குன்னு சொன்னாங்க சார். ஒரு பாதியில தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. மார்ச்ல டாக்டர்கிட்ட கன்சிடர் பண்ணப்ப லைட்டா வீக்கம் இருக்குன்னு சொன்னாங்க சார். சரி. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இதுல இருந்து லைட்டா என்னமோ திக்கா ரிமூவ் பண்ணாங்க சார். ரிமூவ் பண்ணிட்டு ஏர் டிராப்ஸ் பண்ணாங்க, ஓகேர்னு. இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. பட் இப்போ கொஞ்ச நாளா என்னன்னா ரொம்ப கிடினஸா வருது, வாமிட்டிங் சென்சேஷனா இருக்கு. அதான் என்னன்னு. சரிம்மா, முதியவர்களுக்கு காதில் தண்ணி வருது, இந்த மாதிரி ஒரு சீழ் மாதிரி வருது, இல்லாவிட்டால்
அந்த தயிர் மாதிரி வரும். தயிர் மாதிரி வர்றது வந்து ஃபங்கஸாக இருக்கலாம், திப்பி திப்பியாக வரும். இதற்கு சரியான வைத்தியம் என்னன்னா, அந்த இருக்கிற ஃபங்கஸை வாஷ் பண்ணி எடுத்துருவாங்க. அதற்கப்புறம் ட்ராப்ஸ் போடுவாங்க. திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு டயபெட்டிஸ், நீரிழிவு நோய் இருக்கிறதான்னு பார்க்கணும். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், கடந்த 2 மாதங்களாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க நீங்கள். இப்போ வந்து தலை சுத்தல் இருக்குதுன்னு வேறு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு காது மூக்கு தொண்டை டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு தடவை இல்லை, ஒரு தடவை மறுபடியும் க்ளீன் பண்ணி விடுவார். அடுத்த தடவை வந்து கொஞ்சம் அது ஆறுறதுக்கு மருந்துகள், சொட்டு மருந்தும் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் அந்த தண்ணி, அந்த சீழோ அல்லது ஃபங்கல் எலிமெண்ட்ஸோ வெளியில் வர்றதை நிறுத்திட்டு அது சரியாகும் பொழுது காதுக்கு உள்ளார நன்றாக பார்க்க வேண்டும். இது வெறும் ஃபங்கஸ் தானா? அப்படி இல்லாவிட்டால் கிரானிக் சப்யூரேட்டிவ் ஆர்டைட்டிஸ் மீடியான்னு சொல்லுவாங்க. அது எப்படி அப்படின்னா, அங்கே உள்ள எலும்புகள், அங்கே உள்ளாரிய காதுக்குள்ளாரிய சில எலும்பு, சிறு சிறு எலும்புகள்லாம் இருக்குது. அந்த எலும்புகள்லாம் கொஞ்சம் நெக்ரோஸ் ஆகி அதுலேருந்து சீழ் வரும். இந்த சீழ் வந்துச்சுன்னா எலும்பு அரித்து அதுலேருந்து சீழ் வருதுன்னு அர்த்தமாக. இது ரொம்ப அசாத்திய ஸ்மெல் அடிக்கும் உங்களுக்கு. வந்து அது தனியாகவே ஸ்மெல் இருக்கும். சாதாரண சீழ் ஸ்மெல் இல்லை, அது கொஞ்சமாக தான் வரும், தண்ணியாக தான் வரும், அதில் திப்பி திப்பியாக வரும். அப்படி குறன்னு கூட இருக்கும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, அந்த குறன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீரியஸாக பார்க்கணும். அதை தலை சுத்தல் வருது அப்படின்னா நமக்கு வந்து நீரிழிவு நோய் இருக்கிறதா, இல்லாட்டி அந்த பிளட் ப்ரெஷர் இருக்கிறதா, இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு அது இல்லை அப்படின்னா அதுக்கு நடுவுலையே வந்து காதை க்ளீன் பண்ணிவிடுவாங்க. காதை சுத்தப்படுத்திட்டு கொஞ்சம் காஞ்சதுக்கு பிறகு உள்ளுக்குள்ளார பார்ப்பாங்க. இது வந்து நேராக பார்க்க வேண்டிய விஷயம். இது எல்லா இஎன்டி சர்ஜனுக்களுக்கும் இதுக்கு ட்ரைனிங் நல்லாவே இருக்கும். அவங்க உடனே உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. ஒரு முறைக்கு 2வது முறை ஒரு தடவை க்ளீன் பண்ணுறதுக்கு, ஒரு தடவை இதை கண்ணை பார்த்து சொல்கிறதுக்கு. அவ்வளோதான். ஓகேம்மா, நன்றி கால். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு முறையான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஓகே, நிறைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். மிஸ்டர் கணபதி சங்கர் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. லாஸ்ட் வீக் வந்துட்டு நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் குழந்தைங்களுக்கு எப்படிலாம் கொடுக்கலான்றதை பற்றி சொல்லியிருந்தீங்க. அதை தாண்டி ADHD சைல்டுக்கு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் எந்த அளவுக்கு உதவியாக இருக்காங்க, அதை பற்றி பேசலாம். ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ADHDங்கிறது காமனாக ஸ்கூலில் வந்து 70 to 80 சில்ட்ரன் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிசர்ச் சொல்கிறாங்க. ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்குபேஷனல் தெரப்பி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது குழந்தைக்கு வந்து சென்சரி ப்ராசஸிங் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஸோ ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா 70 to 80% ADHD சில்ட்ரனுக்கு சென்சரி ப்ராசஸிங்கில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்வாரன்மெண்ட்லேருந்து சில சென்சரி இன்புட்டை ஆக்டிவாக சீக்கிங் பண்ணுவாங்க. ஸோ ADHD சில்ட்ரனுக்கு எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா வெஸ்டிபுலர் ப்ரொப்ரோசெப்டிவ் இன்புட்டுன்னு சொல்லுவாங்க. மூவ்மெண்ட் இன்புட்டை ஆக்டிவாக என்வாரன்மெண்ட்லேருந்து சீக்கிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க எப்போவுமே மூவிங்கில் இருக்கிறத ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல உட்காந்து அவங்களால கவனிக்க முடியாது. ஸோ கிளாஸில் ஒரு ½ an hour ஒரு கிளாஸ் ரூமில் உட்காருன்னா அவங்களால முடியவே முடியாது. மிஸ்ஸு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்க ஒரு இடத்துல உட்காந்துருந்தா கூட மைண்டு ஃபிசிக்கலாக இருந்தால் கூட மூவிங்லேயே தான் இருப்பாங்க. சேரை மூவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து வெஸ்டிபுலர் ப்ரொப்ரோசெப்டிவ் இன்புட்டை சீக்கிங் பண்ணுவாங்க. சில குழந்தைகள் வந்து விஷுவல் இன்புட்டை சீக்கிங் பண்ணுற குழந்தைகள் வந்து மேபி வந்து அவங்களுக்கு வந்து டிவியில் ஏதாவது விஷுவலாக அட்வர்டைஸ்மெண்ட், கார்ட்டூன் இதில் வந்து நிறைய சீக்கிங் இருக்கும். அந்த குழந்தைகள் வந்து நம்ம விஷுவலாக அவங்களுக்கு டீச் பண்ணும்போது அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து சென்சரி ப்ராசஸிங் ப்ராப்ளம் இருக்கா, அந்த ப்ராசஸிங் ப்ராப்ளத்தினால குழந்தைக்கு என்னென்ன பிஹேவியர் இஷ்யூஸ் இருக்குது. சென்சரி ப்ராசஸிங்கில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதனுடைய இம்பேக்ட் வந்து பிஹேவியரில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கலாம், இம்பல்சிவிட்டாக இருக்கலாம், அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் இருக்கும், அடமென்சி நார்மலாக இருக்கிற குழந்தைகளோட அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பிஹேவியர் இஷ்யூஸ்னால அவங்களுடைய லேர்னிங் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ லேர்னிங்னால் குழந்தைய பொறுத்த வரைக்கும் ரீடிங், ரைட்டிங், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், காக்னிட்டிவ் வைஸாக அவங்க ஸ்கில்ஸ் நல்லாவே இருக்கும். ஆனால் இந்த ப்ராசஸிங் ப்ராப்ளத்தினால அவங்களுடைய காக்னிட்டிவ் ஸ்கில்லோட ப்ராசஸிங் ப்ராப்ளம் அதிகமாகும் போது அகடமிக்ஸில் புவர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதனால் அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே கம்மியாகும். ஸோ அதனால் நீங்கள் குழந்தை ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்கன்னா ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணும்போது அவங்க டீட்டெயிலாக அசஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து சென்சரி இன்டெகிரேஷன் தெரப்பி, பிஹேவியர் தெரப்பி இதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி கொடுக்கும்போது டெஃபினட்டாக அவங்க ஸ்கூலில் வந்து நார்மல் ஸ்கூல்லே கோப்பப் பண்ணி நல்லாவே கொண்டு வரலாம். ஓகே சார்,
தொடர்ந்து பேசலாம். அடுத்த காலர் இணைப்புல இருக்காங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் பிரியா, திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே பிரியா, உங்களோட கேள்வி என்ன? நான் சைக்காட்ரிக் டாக்டர் கிட்ட பேசுறேன் மேடம். ஓகேமா, மிஸ்டர் தினேஷ் இருக்காரு, தொடர்ந்து பேசலாம். சார் ஆக்சுவலா வந்து லாஸ்ட் மந்த்ல இருந்து எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு சார். தூக்கங்கிறது சுத்தமாவே இல்ல. லாஸ்ட் மந்த் என்னோட லைஃப்ல நான் இப்படிலாம் நடக்குமான்னு எதிர்பாராத சில அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் நடந்தது. நீங்க சொன்ன மாதிரியே தனியா இருக்கும் போது எனக்கு கத்தனை போல இருக்கு, அழனும் போல இருக்கு சார். தூக்கமும் இல்ல, பசிங்கிறது சுத்தமா இல்ல. எப்பவுமே வந்து நெஞ்சு படன்னு அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்கு. அப்புறம் ஏதோ ஒண்ணு மனசு அழுத்திட்டே இருக்க மாதிரியே இருக்கு சார். ஓகே, தனியா இருக்கும்போது எங்க இருக்கன்றதே கொஞ்ச நேரத்துல மறந்து போயிடுற மாதிரியோ? சார் நான் எங்க இருக்கேன்றதே எனக்கு தெரிய மாட்டேங்குது சில நேரங்கள்ல. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு போனாலும் என்னோட கான்சன்ட்ரேஷன் வந்து இல்ல சார். கொஞ்ச நேரம் வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி சைலண்டா ஆயிடுறேன். அப்பப்ப ஏதாவது யாராவது வரும்போதோ கேட்கும் போதோ தான் நான் கொஞ்சம் எழுந்துக்கிறேன், கொஞ்சம் இது பண்றேன். பட் ஆல்வேஸ் ஐ எம் திங்கிங் தட் அதை பத்தியே, நடந்த விஷயங்களை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன். நானும் நினைக்கிறேன் வெளியே வரணும், அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன். பட் என்னால முடியவே மாட்டேங்குது. எதிர்பாராத விஷயங்களால என்னால வந்து இப்படியும் என் லைஃப்ல நடக்குமான்ற ஒரு விஷயத்துல இருந்து என்னால வெளியவே வர முடியல. இது எவ்வளவு நாளா இருக்குங்கம்மா? சார் எனக்கு மார்ச் மந்த்ல இருந்து இருக்கு சார். 1 மந்த்தா இருக்கு சார். இப்போ ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவென்ட்க்கு அப்புறம் இத ஃபீல் பண்றேன்னு சொல்றீங்க இல்லையா? ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது, அதுக்கு அப்புறமா இத ஃபீல் பண்றேன்னு சொல்றீங்க. ஆமா சார், இதுக்கு முன்னாடி நான் இப்படி இல்லவே இல்ல சார். இல்ல அந்த பிரச்சனை அப்படி இல்லவே இல்ல. அந்த ஒரிஜினல் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா இல்ல என்ன அது அப்படியே தான் போயிட்டு இருக்குங்களா? இல்ல சார், அது அப்படியே தான் சார் இருக்கு. அதுக்கு சொல்யூஷன் எனக்கு அதுக்கு கிடைக்குமான்றதே எனக்கு டவுட்டா இருக்கு சார். சரி, இப்போ நீங்க சொல்றது வந்து எல்லாமே ஒரு டீப் பர்சனலைசேஷன் சொல்றீங்க. நான் எங்க இருக்கேன் அப்படின்றத மறந்துடுறேன் சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. பசி இல்லைன்னு சொல்றீங்க, தூக்கம் இல்லைன்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் நைட்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன் சார். எனி டைம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா பகல்ல இருக்க மாதிரி எனி டைம் அதையே திங்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். எனக்கு எப்பவுமே நைட்ல நான் கேஷுவலா 10 மணிக்கு தூங்கிடுவேன். நல்லா டீப்பா தூங்கிடுவேன். சரி, ஒரு நிமிஷம். இப்போ டையூரினல் வேரியேஷன் சொல்லுவாங்கம்மா. இது டிப்ரெஷன்ல காமனான ஒரு சிம்டம். என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில ரொம்ப டல்லா இருக்கும், சாயங்காலம் டைம் ஆக 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 ஃப்ரெஷ் ஆகிட்டே வருவாங்க, காலையில ரொம்ப டல் ஆகிட்டே போவாங்க. இந்த மாற்றங்கள் எதிர்பார்க்குறீங்களா நீங்க வித்தியாசம்? சார் நிஜமாவே ரியலைஸ் பண்றேன். காலையில ரொம்ப டல்லா இருக்கேன், ஃபீல் பண்றேன். கொஞ்ச நேரம் தூங்கலாமா, கண்ணி எரியுது, தலை வலிக்குது. பட் வேலைக்கு போகணுமேனு கிளம்பி போயிடுறதா இருக்கு. இப்போ நீங்க சொல்றது வந்து பிரிடாமினண்டா டிப்ரெஷன் தாமா. இது ஒரு மைல்டு டிப்ரெஷன். நீங்கள் இமீடியட்டாக ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்துட்டு கொஞ்ச நாள் மருந்து எடுத்திங்கனாலே செட்ரேட் ஆகிடும். பட் அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் எவெண்ட் இருக்கிற வரைக்கும் அதை இன்குபேட் பண்ணிகிட்டே இருக்கும்மா. இதை அதை குத்திக்கிட்டே இருக்கும், அதை ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை என்னன்றதை உங்களோட ஒரு ஃபேமிலி கவுன்சிலர், அதாவது ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டை பார்த்து அதுக்கும் நீங்கள் சைமல்டேனியஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான். ஏன்னா அதோட தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்கும்போது இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இருங்க, நான் சொல்கிறேம்மா. பசி இல்லாமல், பசி சம்டைம்ஸ் ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிட்டா மாதிரி இருக்கும். இல்லைனா சாப்பாட்டுக்கான ஃபீலிங்ஸே வராது. போய் பெட்டில் படுத்தாங்கன்னா தூக்கம் வராது. இல்லைனா தூக்கத்துலேருந்து நடுவில் பெட்டில் இருந்து ஏஞ்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணங்கள் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ண முடியாதுமா. ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு உண்டான இது வராது. இது எல்லாம் டிப்ரெஷனோட சிம்டம்ஸ். ஆஹா, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் இதெல்லாம் இல்லையே, எனக்கு மட்டும் இப்படி ஏன் ஆயிடுச்சுன்னு நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா? இது வந்து டிப்ரெஷனில் ஒரு பார்ட். இதை நீங்கள் யோசிக்க ஆரம்பித்த உடனே படபடப்பும் கூட சேர்ந்து வர ஆரம்பிச்சிருமா. ஐயோ, எனக்கு இது இப்படி வந்துருச்சே, என்னோட ஃப்யூச்சர் என்ன ஆகுமோ, என்னோட எதிர்காலம் என்ன ஆகுமோ, என்னோட குடும்பம் என்ன ஆகுமோ, எனக்கு வரக்கூடாத வியாதி ஏதாவது வந்துடுச்சா அப்படின்ற எண்ணங்களும் வர ஆரம்பிக்கும். கை கால் ஒதுறல், அதுக்கப்புறம் அடிக்கடி வேர்த்து போகிறது, நெஞ்சு படபடன்னு அடிச்சிக்கிறது, வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கிறது. இது எல்லாமே அசோசியேட்டட் கம்ப்ளைண்ட் டு டிப்ரெஷன்மா. ஒரு மைல்டு டிப்ரெஷன் மாதிரி தான் சொல்கிறீங்க. இமீடியட்டாக ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பாருங்கள், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக் டு தி ஷோ. 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். தொடர்ந்து பேசலாம். மிஸ்ஸஸ் ராதிகா அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி. லாஸ்ட் வீக் வந்துட்டு இந்த சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சு, குழந்தைங்களை எப்படி பராமரிக்கிறது அப்படின்றத பற்றி பேசிட்டு இருந்தோம். ஆனால் இந்த சம்மர் லீவ் விட்டாச்சுனாலும் அந்த ஸ்பெஷல் சைல்டுக்கு ஸ்பெஷல் கேர் தேவைப்பட்டிருக்கும். ஸோ அவங்களுக்கான ஸ்பெஷல் கேர் என்னெல்லாம் கொடுக்கலாம்? கண்டிப்பாக இது வந்து ரொம்ப வெயில் நாள் அதிகமாக ஆகிட்டே வருது. அதில் வந்து முதல்ல நம்ம சிபி சைல்டு, ஆட்டிசம் சைல்டு, ஸோ வெர்பலாக கேட்குற பிள்ளைங்களுக்கு இப்போ தண்ணி வேணும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா அம்மாவே வந்து கேட்காத குழந்தைங்களுக்கு அவங்களே கொடுத்துருவாங்க. ஃபுட்டும் அதே மாதிரி தான் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த கேட்குற டைமில் தான் கொடுப்போம். இப்போ கொஞ்சம் அதிகமாகவே ஒரு பேரண்ட்ஸ் வந்து கேர் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ வந்து வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய
சிறுநீர் கழிக்கிறது, இது எல்லாமே சொல்ல தெரியாத இருக்கும். நம்ம அம்மா வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம், நம்ம கொண்டு போய் விடணும்னு நினைப்போம், அந்த டைம் ஏதோ ஒரு வேலையில விட்டுருப்போம். இதனால எரிச்சல் ஆகிட்டு என்ன செய்வாங்க, அழ ஆரம்பிப்பாங்க. அவங்க எதுக்கு அழுறாங்கன்னே தெரியாது. அடுத்தபடி இப்போனா டைஜஷன் ஆகிற நல்ல ஃபுட்டாக கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து நார்ச்சத்து நிறைந்த ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு மோஷன்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்காது. இந்த வெயில் டைமில் ரொம்ப இறுக்கமாயிட்டு இதனால் மன உளைச்சலாகி அந்த குழந்தை வந்து எமோஷனல்ஸ் வேறு மாதிரி காட்டும். நமக்கு மன உளைச்சலாக இருக்கும், எதுக்கு அழுதுனே தெரியாது குழந்தை. ஏன்னா அவங்க வந்து வெர்பல் கிடையாத குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டம், இது டிஃபிகல்ட்டாக இருக்கும். வெர்பல் தெரிஞ்ச குழந்தைகளே வந்து என்ன பண்ணுங்களா, ஆட்டிசம் சைல்டு பார்த்திங்கன்னா இந்த வெயில் நாளில் கொஞ்சம் நேரம் கூட அவங்க இருக்க முடியாது. அவங்களால காற்றோட்டம் இல்லாத பகுதியில் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. அதுக்கு மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது உடை. ஏன்னா அவங்களுக்கு கலர்ஃபுல்லான உடையை வந்து அணிவாங்க. நல்லா நம்ம வந்து சொரசொரன்னு இருக்க உடை இதெல்லாம் வந்து நம்ம அழகாக இருக்கிறதுக்காக நம்ம போடுவோம். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அந்த உடையை ஏற்றுக்காது. நம்ம முக்கியமாக அந்த கவனிக்க வேண்டியது பஞ்சு போன்ற நீர் உறிஞ்சும் உடைகளை வந்து அவர்களுக்கு செலக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த கலர்ஃபுல்லாக, சில பேர் அந்த கலர் மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஆட்டிசம் சைல்டு பேரண்ட்ஸ் கேட்டிங்கன்னா இந்த ப்ளூ கலர், இந்த ஒரு டார்க் கலர்ஸை வந்து ரொம்ப செலக்ட் பண்ணுறாங்க, அது மட்டும் தான் கேட்குறாங்கன்னா அதுக்கு தகுந்தாற் போல் அந்த கலர் உடைகளை நம்ம முன்னாடியே அரேஞ்ச் பண்ணி காட்டன்ஸில் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். நல்ல காற்றோட்டம் இடத்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அவங்களுக்கு உணவு முறைகளை பராமரிக்கணும், நீர் அடிக்கடி கொடுக்கணும். ஏன்னா கேட்க தெரியாத குழந்தைகளுக்கும் கேட்க தெரிஞ்ச குழந்தைக்கும் சொல்ல தெரியாது. அவங்களோட அழுகிறதுல வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க எமோஷனல்ஸ். அப்போ நம்மக்கிட்ட அது என்னன்னே சொல்ல தெரியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. கூட சிப்ளிங் ஒர்க்கும் அதே மாதிரி. உங்களால் முடியலன்னா உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளோ இல்லை வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் மூலயமா இதை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டா தான் உங்கள் குழந்தைய நீங்கள் நல்லபடியாக ஒரு கிளாஸ்க்கு அழைச்சிட்டு போகணும். இல்லை வெளியில் நீங்கள் உறவினர் வீட்டுகளுக்கு அழைச்சிட்டு போனாலும் இதெல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக கூடவே எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஓகே, வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டதுனால ஸ்பெஷல் சைல்டுக்கு இன்னும் ஸ்பெஷல் கேர் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் அடிக்கடி ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல் விட்டு நீங்களே தண்ணீர் கொடுக்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன் திஸ் நோட் அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் திருப்பூர்லேருந்து சரண்யா பேசுறேன் மேம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? நான் பேச்சுமொழி பயிற்சி டாக்டர்கிட்ட பேசணும். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் பாலகிருஷ்ணன் இருக்காரு. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார், பாப்பாவுக்கு 1.5 ஏஜ் ஆகுதுங்க சார். சொல்லுங்க. தாத்தா அத்தை அது மட்டும் தாங்க சொல்றாங்க, மற்றபடி அம்மா அப்பா சொல்ல மாட்டேங்கிறாங்க. மற்றபடி அவங்க பேசுறாங்க, அம்மா அப்பா இதெல்லாம் வர மாட்டேங்குது. தொடர்ந்து சொல்லுங்க. வேற அதுக்கு என்ன டாக்டர் பண்ணலாம்? அம்மா அப்பா அவங்க பேசுறது கண்டினியூவா பேசுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். அம்மா, நீங்க டிவி சத்தத்தை குறைச்சிடுங்கம்மா. டிவி சத்தம் இல்லாம நீங்க பேசலாம். அந்த குழந்தை உங்ககிட்ட கவனிக்குதா? நல்லா கவனிக்குதுங்க சார். நம்ம சொல்றது நம்ம அம்மா அப்படின்னு சொன்னா அவ தாத்தா அத்தை அப்படின்னு சொல்றா டாக்டர். எதிர்த்தாப்புல நின்றுட்டு அம்மா காட்டு இதோ பாரு அப்படின்னு சொன்னா காட்டுதுங்களா? இல்லாட்டி நீங்க பாக்குறாங்க சார், அம்மா அப்பான்னு சொன்னா பாக்குறாங்க, அப்பாவை காமிச்சா பாக்குறாங்க, கொஞ்சம் குழந்தையோடைய கண் பார்வை இல்லாமல் இந்த சைடுலேருந்து பாப்பான்னு சொல்லி பேரை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா திரும்பி பார்க்குதா? பாப்பா பேர் சொல்லி பார்த்தா திரும்பி பார்க்குதுங்க சார். ரைட்டுமா. நீங்கள் சொல்கிறத பார்த்தா குழந்தை கூட இன்னும் எத்தனை குழந்தைகள் கூட விளையாண்டுட்டு இருக்குதுங்க? பக்கத்து வீட்டு குழந்தைகள், உங்கள் வீட்டு குழந்தைகள்? 2 குழந்தைங்களோட விளையாடிட்டு இருக்குது. அவங்க கிட்டலாம் நல்லா பேசுதுங்களா? இல்ல சார், அதான் சிரிச்சு விளையாடுங்க சார். ஆனா மத்தபடி எதுவும் பேசாதுங்க சார். விளையாண்டுட்டே இருக்கும், சிரிச்சுட்டே இருக்கும். விளையாண்டுட்டே இருக்குது. கொஞ்சம் விளையாட்டுல அடிதடியெல்லாம் வருதா? நார்மலை விட அதிகமாக? நல்லா அவங்க குழந்தைங்களோட போனாலே ரொம்ப என்ஜாய்மெண்டா விளையாடுவாங்க சார். வீட்டுல இருக்கிறத விட வெளியில போனா நல்லா விளையாடுவாங்க. வீட்டுல யாராவது பெரியவங்க இருக்காங்களாமா, தாத்தா பாட்டி? இல்லைங்க சார், நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இருக்காங்க. சரிம்மா, நீங்க சொல்றத பார்த்தா ஒரு காது கேட்குதாங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு 20% 30% காது கேட்காம இருக்குதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நல்லா இருக்குதான்னு கன்ஃபார்ம். ஒரு சாங் ஓடுச்சு அப்படின்னா வெளியில நின்னா கூட வீட்டுக்குள்ள வந்து பார்ப்பாங்க. வெரி குட், எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். நீங்கள் நல்லா தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு 2 விஷயந்தான் நீங்கள் கவனிக்கணும். குழந்தை கவனித்து அதுபடி பேசும். குழந்தைக்கு கவனிக்கும் தன்மை இருக்கான்னு ஒன்று பார்த்துடணும். 2வது விஷயம் வந்து ஸ்டிமுலேஷன் இருக்குது. நாம் திரும்பி குழந்தைய உட்கார வச்சு, முன்னாடிலாம் தாத்தா பாட்டிகள் அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் தான் பண்ணணும். அம்மா அப்பாக்கள் நீங்கள் கொஞ்சம் மற்ற இடத்துல 2 பேரும் வேலை பார்த்தா கூட
குழந்தை கூட விளையாடணும் பேசணும்னு ஒரு அரை மணி நேரத்தை தனியாக ஒதுக்கி வச்சுட்டு அந்த டைமில் டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு குழந்தைகிட்ட பேசணுமா. ஒரு 1.5 வயசு குழந்தை அப்படின்னா இப்போ தான் பேச்செல்லாம் வந்து மொழி லாங்குவேஜ் டெவலப் ஆகிற டைமு. இந்த டைமில் கூட உட்காந்து பேசுங்க, வெளியில் கூட்டிகிட்டு போங்க, பக்கத்து குழந்தையோட விளையாடுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இது வந்து ஸ்டிமுலேஷன். குழந்தை பதில் சொல்லுதோ இல்லையோ நீங்கள் வந்து ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ஒன்று. 2வது விஷயம், குழந்தை வந்து மழலை மொழியில் பேசும். அதுக்கு சேர்ந்துக்கிட்டு நீங்களும் மழலை மொழியில் பேசக்கூடாது. நீங்கள் நார்மலாகவே பேசுங்க. குழந்தை மழலையில் பேசிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறிடும். ஸ்டிமுலேஷன் அதான் கீ வேர்டு உங்களுக்கு. குழந்தையோட பேசுங்க. இதுக்கு மேலே சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த டிவியில் என்கிட்ட கேட்குறத விட பக்கத்தில் போயிட்டு ஒரு குழந்தையோடைய மற்ற டெவலப்மெண்ட்டெல்லாம் நல்லா இருக்குதா அப்படிங்கிறது ஒரு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் இருக்காங்க, அவங்க அசஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஆக மொத்தம் காது கேட்குதான்னு பார்க்கணும், டெவலப்மெண்ட்டு சரியாக இருக்குதான்னு பார்க்கணும், ஸ்டிமுலேஷன் இருக்கான்னு பார்க்கணும். இந்த 3 விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேம்மா, நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் பிலால், காஞ்சிபுரத்துல பண்றேன். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? தூக்கம் வந்து அது ஆனா 5 நிமிஷம் தூங்கினா கூட கனவு வருது. நான் ஒரு கனவு வந்துருக்கு, அதனால காலைல எஞ்சா ஒரு பிரச்சனை. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். மிஸ்டர் தினேஷ் இருக்காரு. எவ்வளவு நேரம் தூங்குறீங்க ஐயா? நான் ஒரு 10 மணிக்கு படுத்தேன்னா 10-11 மணிக்கு படுப்பேன், காலைல ஒரு 5 மணிக்கு. ஸோ தூக்கத்தில் நடுவில் டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறது இல்லையா? இல்லை சார். இப்போ கனவு வருதுன்ற கனவுனால அலறி அலறி எந்திரிக்கிறீங்களா? இல்லை, அலறி எந்திரிக்கிறது இல்லை, சாதாரணமாக எதனா இப்போ 5 மணிக்கு வர ஒரு 6-7 மணிக்கு படுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் தூக்கினா கூட அந்த 5 நிமிஷத்துக்கு ஒரு கனவு வந்து இல்லைங்க. இப்போ யூஸ்வலாக என்ன ப்ராசஸிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்இஎம் ஸ்லீப்புன்னு சொல்லுவாங்க, ரேண்டம் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம முதல்ல போய் படுத்த உடனே கண்ணில் அசைவு எதுவும் இருக்காது, கண்ணை மூடிருப்போம், இந்த ரப்ப க்ளோஸ் ஆகிருக்கும், பட் கண்ணில் எதுவும் அசைவு இருக்காது. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அதில் லேசான அசைவுகள் இருக்கும். நீங்கள் வேற யாராவது தூங்கும்போது கவனிக்கலாம், சரிங்களா? ஒரு ஷார்ட் ஸ்லீப் ஸ்பேனில் அது இருக்காதுங்க. அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் பார்த்த எவெண்ட்ஸ் எல்லாம், அதை காலையில் பார்த்ததோ இல்லை முன்னாடி பார்த்த எவெண்ட்ஸ் எல்லாம் பிரெயினில் ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்குங்க. அதாவது கனவுல சவுண்ட் எதுவும் கேட்காது, பட் ஆனால் நீங்கள் இமேஜஸை மட்டும் பார்த்துட்டு இருப்பீங்க. சவுண்டு ஆட் பண்ணுறதெல்லாம் நம்ம மனசு தான். ஏதோ ஒன்று பார்க்குறேன், அவங்க என்னை வந்து கத்துற மாதிரி இருந்தது, திட்டுற மாதிரி இருந்ததுன்னா யூஸ்வலாக கனவுல சத்தமே இருக்காதுங்க. இந்த ஸ்லீப்புன்றது அதை முன்னாடி நடந்த விஷயங்கள் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். அது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி அலறி எழுப்புது அப்படின்னா நீங்கள் அதை வந்து நைட்மேர் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நைட்மேர் ஸ்லீப்பில் அலறி அலறி எந்திரிச்சு அதுக்கப்புறமா எனக்கு தூக்கம் வராது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தூங்குற ஸ்பேன் கரெக்டாக இருக்குது, அதனால் அதை நினச்சி ஒரி பண்ணிங்கன்னா தான் தூக்கம் வராது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நைட்மேர் ஸ்லீப் நீங்கள் சொல்லலை, அதனால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லை. சில பேருக்கு நார்மலாகவே அந்த லைக் அந்த அந்த இமேஜஸ் வந்துட்டு போகிறதுன்றது நார்மல் தாங்க ஸ்லீப்பில். அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். ஓகே சார், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். என் பேர் ஷிஃபானா, கேரளால இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? அபார்ஷன் பத்தி 2 கேள்வி இருக்கு. எனக்கு கல்யாணம் ஆச்சு, இப்போ 2 இயர்ஸ் ஆச்சு. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் அபிராமி இருக்காங்க. சொல்லுங்க மேடம். ஓகே ஓகே 2 இயர்ஸ் ஆச்சு, இப்போ கல்யாணம் ஆச்சு. ஆஃப்டர் 1 இயர் கன்சீவ் ஆயிடுச்சு. ஓகே. சோ அபார்ஷன் ஆயிடுச்சு டிசம்பர்ல. 1 இயர் கழிச்சா? 1 இயர் கழிச்சு கன்சீவ் ஆயிடுச்சு. ஓகே. அப்போ செப்டம்பர் அந்த மந்த்ல. இல்ல, அபார்ஷன் வந்து எத்தனை மாசம் கழிச்சு ஆச்சு உங்களுக்கு கன்சீவ் ஆகி? அபார்ஷன் இப்போ டிசம்பர்ல ஆனது. 3 months ஆச்சு. 3 months கழிச்சு 12 வாரம் கழிச்சு உங்களுக்கு அபார்ஷன் ஆச்சுங்களா? ஸ்கேன்லாம் பண்ணி பாத்தீங்களா நீங்க? கன்சீவ் ஆனவங்க ஸ்கேன் பண்ணிட்டு குழந்தைக்கு வளர்ச்சி இல்ல, ஹார்ட் பீட் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்ன? ஓகே. செகண்ட் இப்போ பீரியட்ஸ் ஆனா பயங்கர ஸ்டமக் பெயின். ஓகே. ஆக்சுவலி ஆஃப்டர் அபார்ஷன் பீரியட்ஸ் ஆனது 15 days once. ஓகே. இப்போ நீங்க வந்து கல்யாணம் பண்ணிருக்கிறது சொந்தத்திலயா இல்ல அசல்லையா? உங்க இல்ல, சொந்தத்தில இல்ல, அசல் தான் இல்லைங்களா? சரி, அப்போ வந்து நீங்க வந்து இப்போ உங்களோட ஏஜ்? My age is 22. 22.
ஸோ இப்போ வந்து இம்மீடியட்டாக அந்த ஃபஸ்ட்டு 1 இயரில் அந்த 3 மந்த்ஸில் அபார்ஷன் ஆயிருக்கு ப்ளஸ் அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்றதை முதல்ல பாருங்கள் நீங்கள். ஏன்னா குழந்தை வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? So you have to see that. So you have to go and definitely you have to consult with your doctor, and whether your periods is regular or not, you have to see. And the pain also, and your ovum, whether it is a matured ovum, whether you are getting or not, that also you have to look into that. So you have to go for continuous checkup to your obstetrician, which is very, very important. Okay. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து ஸ்ருதி பேசுறேங்க. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? என் பொண்ணுக்கு 5 வயசு ஆகுது. ஓகே. ட்வின்ஸ் வேற. ஓகேம்மா. 2 பெரிய பொண்ணு பேசுறது அவ்வளோக்கா தெரிய மாட்டேங்குது. ஓகே, தெளிவா பேச மாட்டேங்கிறாங்க. ஆமா. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாமா? டாக்டர் பாலகிருஷ்ணன் இருக்காரு. ஹலோ டாக்டர். அம்மா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். நான் ஸ்ருதி பேசுகிறேன் டாக்டர். எனக்கு பொண்ணு 2 ட்வின்ஸு. சொல்லுங்கள். அவங்க வந்து 1 வயசுல தான் நார்மலாக நடக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் பேசுறது இப்பவும் தெளிவு வர மாட்டேங்குது. சின்ன வந்து நல்லா பேசுறான், ஆனால் தெளிவா பேசுறது புரிய மாட்டேங்குது. எனக்கு புரியுது, ஆனா மத்தவங்க பேசுறது சுத்தமா புரியல, அவ என்னதான் பேசுறான்னு தெரியல அப்படின்றாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஸ்கூல் போறா, படிக்கிறா. என்னென்ன வார்த்தைகள் பேசுறாரு அவரு? எத்தனை வார்த்தைகள், என்னென்ன வார்த்தை பேசுறாரு? என்ன பார்த்தேன்னா அவ வந்து எல்லாமே பேசுறா. அம்மா அப்பாவை பார்த்து, கரெக்டான ஆளை பார்த்து அம்மா அப்பான்னு சொல்றாங்களா? அத்தையை பார்த்து அத்தைன்னு சொல்றாங்களா? சொல்றாங்க. சித்தப்பா, அப்பா, அண்ணன், அக்கா, எல்லாம் பேரெல்லாம் தெளிவா சொல்றான். ஆனா அவர் பேசுறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இல்லையா? தெளிவாக அம்மா எண்ணங்கள் தெளிவாக இல்லையா, பேச்சு சத்தம் தெளிவா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். லைன்ல டாக்டர், நீங்க உங்களோட விளக்கத்தை மட்டும் கொடுக்கலாம். எண்ணங்கள் தெளிவாக இல்லாவிட்டால் அதற்கு வேறு முறைகள் இருக்கின்றன. பேச்சு தெளிவாக இல்லாவிட்டால் இந்த நாக்கு, உதடு, மேல் அன்னம், இந்த நாக்குக்கு மேலே இருக்கிற மேல் அன்னம் இதெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நாக்கு சில சமயம் கீழே ஒட்டிகிட்டு இருக்கும், அது இருக்கான்னு பார்க்கணும். அதை தவிர முக்கியமான விஷயம் என்னென்னா, மனசில் என்ன நினைக்கிறோம், சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதுதான் உச்சரிக்கிறோம். இது உச்சரிப்பு குறைவா இல்லாட்டி ஃபார்மேட்டிவ் குறையான்னு பார்க்கணும். ஃபார்மேட்டிவ் குறைக்கு வைத்தியம் வந்து மற்ற வேறு ஏதாவது நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குதான்னு அதெல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டியது ட்ரைனிங் தான். ஸ்பீச் தெரப்பி வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல்லுங்க. இது குழந்தைக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டு இந்த 2 விஷயத்தையும் பார்த்துருவாங்க. ஓகேம்மா, வணக்கம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர்ஸ், இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளுக்கு தெளிவான முறையில் விளக்கம் அளிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். இந்த 1 hour ஃபுல்லாக நிறைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்களும் கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க. இதே போல் நாளைக்கு வேறு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவரோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.